எந்த உணவானாலும் உணவு உண்ணும்போதோ உண்ட உடனேயோ தண்ணீர் தேவைப்பட்டால் அது நம் உடலுக்கு ஏற்ற நல்ல உணவல்ல. உடனே தண்ணீர் தேவைப்படவில்லை என்றால் அது நம் உடலுக்கு உகந்த நல்ல உணவு. ஏன், என்ன காரணம்? வாருங்கள் பார்க்கலாம். முதலில் தண்ணீர் தாகம் எப்போது ஏற்படும் என்பதையும் எப்போது ஏற்படக்கூடாது என்பதையும் பார்த்துவிடலாம். ஒருவருக்கு தண்ணீர் தாகம் எடுக்கிறது என்றால் அவர் உழைப்பின் காரணமாகவோ வெயிலின் காரணமாகவோ எதிர்பாராத செய்தியை கேட்டு நாக்கும் தொண்டையும் வறண்டு போவதாலோ தொண்டை வறண்டு போகும் அளவுக்கு சத்தமாக பேசியதாலோ இருக்கலாம். அல்லது விளையாடும் போதும் ஓடும் போதும் வேகமாக நடக்கும் போதும் உடலில் நீர் வறட்சி ஏற்படும் போதும் தண்ணீர் தாகம் எடுக்கலாம். இது இயற்கையான தாகம். இந்த இயற்கைக்கு மாறாக உண்ணும் உணவால் ஒருவருக்கு தாகம் எடுக்கிறது என்றால் அந்த உணவை நம் உடல் சாதாரணமாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதே பொருள். உடல் ஏற்றுக்கொள்ளாத உணவை தண்ணீரை குடித்து வயிற்றில் தள்ளுகிறோம் என்பதே உண்மை. உடம்புக்கு தண்ணீர் தேவையில்லாத போதும் உண்ட உணவு தண்ணீரை கேட்கிறது என்றால் அத்தகைய உணவு உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதே. இவ்விதமான உணவுகள் அனைத்து உடல்நல பாதிப்புகளையும் ஏற்படுத்தும். எப்படி? ஆவியில் வேக வைக்கும் உணவுகளும் அடுப்பில் வைத்து எண்ணெயின்றி வேக வைத்து சமைக்கப்படும் உணவுகளும் தாளிப்பின்றி குறைந்த உப்பு காரம் புளி சேர்க்கப்படும் உணவுகளும் குறைந்த தாகத்தையே உண்டு பண்ணும். எண்ணெய் கொண்டு தாளித்து உப்பு காரம் புளி நிறைய சேர்த்து சமைக்கப்படும் உணவுகள் கூடுதல் தாகத்தை உண்டு பண்ணும். ஆனால் நெருப்பில் நேரடியாக சுட்டெடுக்கப்படும் உணவுகளும் காய்ச்சிய எண்ணெயில் போட்டு பொரித்தெடுக்கப்படும் உணவுகளும் எண்ணெயை கொண்டு வறுத்தெடுக்கப்படும் உணவுகளும் மசாலா பொருட்களை கொண்டு சமைக்கும் உணவுகளும் மைதாவை கொண்டு தயாரிக்கப்படும் அனைத்து உணவுகளும் உணவு பண்டங்களும் உண்ணும் போதோ அல்லது உண்ட உடனேயோ நிச்சயம் அதிக தாகத்தை ஏற்படுத்தும். உடல் அதிக அளவு தண்ணீர் கேட்கும். காரணம், இவை ஒவ்வொன்றும் அவற்றை சமைக்கும் முறைக்கு ஏற்ப அதிகமான தண்ணீர் குடித்தால் மட்டும்தான் நமது செரிமான உறுப்புகளால் செயல்பட முடியும். மேலும் இந்த உணவுகள் சமைக்கப்படும் விதத்திற்கு ஏற்ப எளிதில் செரிக்கப்படாமல் குடலிலேயே தங்கி சிரமப்படுவதுடன் இதன் கழிவுகளும் எளிதாக வெளியேற முடியாமல் மலக்குடலிலேயே தங்கி அநேக நோய்களுக்கு காரணமாகி விடுகின்றன. சரி, உண்ணும் போதோ அல்லது உண்ட உடனேயோ தண்ணீர் தேவைப்படாத உணவுகள் என்னென்ன? இவை எப்படி நோய்களை சரி செய்யும்? தாளிப்பில்லாமல் அதிக உப்பு காரம் புளிப்பு இல்லாத உணவுகளும் ஆவியில் வேக வைத்து எடுக்கப்படும் உணவுகளும் நீர் காய்கறிகளை கொண்டு சமைக்கப்படும் உணவுகளும் சாப்பிட்ட உடனேயே தாகத்தை ஏற்படுத்தாது அல்லது சாப்பிட்ட பின்னர் குறைந்த தாகத்தை உண்டு பண்ணும். இந்த வகை உணவுகள் உடல் நலத்திற்கு ஓரளவிற்கு நல்லது. இவை அனைத்தை விடவும் உடல் நலத்திற்கு மிகச் சிறந்தது இயற்கை உணவுகளே. ஏனெனில் இயற்கை உணவுகள் தண்ணீரை சார்ந்து இருப்பதில்லை. நமக்கு பிடித்தமான பச்சை காய்கறிகள் பழங்கள் முளைக்கட்டிய தானியங்கள் இளநீர் கரும்புச்சாறு பழச்சாறுகள் மூலிகை சாறுகள் போன்ற இயற்கை உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது இவை தாகத்தை அதிகமாக தூண்டுவதில்லை. மேலும் இவ்வகையான இயற்கை உணவுகள் அனைத்தும் எளிதில் ஜீரணிக்கப்பட்டு அவற்றின் கழிவுகளும் எளிதில் வெளியேற்றப்படுகின்றன. ஆக ரசாயனங்கள் கலக்கப்படாத இயற்கை உணவுகள் நிச்சயம் உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தாது என்பதுடன் அநேக நோய்களுக்கு மருந்தாகவும் மாறிவிடுகின்றது. மருந்தே உணவு என்றில்லாமல் உணவே மருந்து என்பதை உணர்வோம். இதை நம் பிள்ளைகளுக்கும் சொல்லித் தருவோம். விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார். இந்த தகவல் மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் நல்ல தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனில் ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.